ஊழியக்காரனே, ஒருவேளை உன் சபை சிறிய சபையாக இருக்கலாம். தயவு செஞ்சு கவனி. பெரிய சபையா இருந்தாலும் சின்ன சபையா இருந்தாலும் அந்த சபையிலே தேவன் வாக்கு பண்ண வேண்டும், நான் இருக்கிறேன் என்று. அதுதான் முக்கியம், அதுதான் நமக்கு அவசியம். பெரிய சபையா சின்ன சபையாங்கிறது இல்ல, அந்த சபையில தேவன் இருக்கிறாரா இல்லையா, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். சாலமோன் கட்டின அளவு தேவாலயத்தை கட்டலனாலும் நீங்க எந்த தேவாலயத்தை கட்டுறீங்களோ அதை கட்டுங்க, நான் அங்கே இருப்பேன் என்கிறார். ஊழியக்காரனே, பெரிய ஆலயத்தை உன்னால கட்ட முடியாட்டாலும் எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்ட முடியுமோ அதை கட்டு. தேவன் வாக்கு பண்ணுகிறார், உன்னுடைய ஆலயத்திலே நான் வாசம் பண்ணுவேன். நண்பு சகோதரனே, சகோதரியே, பெரிய வீட்டை உங்களால கட்ட முடியாம போகலாம். 3 பெட்ரூம்ஸோ அல்லது 4 பெட்ரூம்ஸ் இருக்கிற ஒரு பெரிய பிளாட்ஸோ மாளிகையோ உங்களால கட்ட முடியாம போகலாம். ரொம்ப சின்ன வீடா இருக்கலாம் அல்லது குடிசையா கூட இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். பெரிய வீடா சின்ன வீடா அது தேவையே இல்லை. உன்னுடைய வீடு ஒரு பெரிய வீடா இருந்தா அதுல தேவன் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? உன் வீடு எவ்வளவு குட்டியானதா இருந்தாலும் அதுக்குள்ள தேவன் இருந்தா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சகோதரனே, சகோதரி, என்னுடைய கேள்வி, உன் வீட்டுல தேவன் இருக்கிறாரா? இல்லாவிட்டால் இன்றைய ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே 3 ரூம் இருக்கையா, என்ன பிரயோஜனம் நீர் இல்லாவிட்டால்? அல்லது ஆண்டவரே குட்டி வீடு தான் ஆண்டவரே, ஆனால் நீர் என்னோட இருக்கிறீர், அது எனக்கு போதும். கம்பேர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு எனக்கு இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி வீடு இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், அவங்க வீடு மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இவங்க வீடு மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், அங்க சபையை கட்டினா எனக்கு நல்லா இருக்கும். அப்படி மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு சோர்வுக்கு ஆளாயிடாதீங்க. சோர்வுக்கு ஆளாகி விட்டான் செருபாபேல், சோர்வுக்கு ஆளானான் யோசுவா என்ற ஆசாரியன். ஏனென்றால் அங்கிருந்த ஜனங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் அப்ப சொன்னாரு, செருபாபேல் தைரியமாரு, யோசுவா தைரியமாரு, என்னுடைய ஆவி உங்கள் மத்தியிலே இருக்கிறது, நீங்கள் கட்டுகிற ஆலயத்திலே நான் இருக்கிறேன், தைரியமாருங்க. அது மாத்திரமல்ல, ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஆகாய 2வது அதிகாரம் 9வது வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமாருங்க. அந்த ஆலயத்தை காட்டிலும் இந்த ஆலயத்திலே என்னுடைய மகிமையை நான் அதிகமாக வைப்பேன். சகோதர சகோதரிகளை கவனிங்க. நீ எங்க வசிச்சாலும், சின்ன வீடோ பெரிய வீடோ, ஆனால் அங்க தேவனுடைய சந்நிதி, தேவனுடைய பிரசன்னம், தேவ ஆவியானவரின் மகிமை, அதுதான் அவசியம். தேவன் வாக்கு பண்ணுகிறார், நான் இருப்பேன், சோர்ந்து போயிடாதீங்க என்று வாக்கு பண்ணி அதை தொடர்ந்து 23வது வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். செருபாபேல், உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஜாக்கிரதையா இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சத்தை ஆராய்வோம் என்றால் செருபாபேல் அதுல பார்க்க முடியும். இந்த செருபாபேலின் வம்சத்தில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார். நம்பிக்கையாய், உத்தமமாய், தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, தன்னுடைய பொறுப்புகளை, தலைமைத்துவத்தை நேர்த்தியாய் செய்து ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டிய காரியத்தில் தான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தான். எனவே தேவன் இந்த செருபாபேலை நினைவில் கொள்கிறார். செருபாபேலே, நீ என் ஊழியக்காரன், உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி, அதற்கு பிறகு மத்தேயு 1வது அதிகாரத்தில், அதே போல லூக்காவின் சுவிசேஷம் 2 அல்லது 3வது அதிகாரத்தில் செருபாபேலை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த செருபாபேல், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவர்களுக்கு பின் வந்த யூதா, அவர்களுக்கு பின் வந்தவர்களில் செருபாபேல், அதற்கு பிறகு செருபாபேலிடமிருந்து, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு ஏதுவான வம்சங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த வம்சாவளியில் இந்த செருபாபேலும் ஒருவன், மிகவும் முக்கியமானவன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நன்றாய் கட்ட வேண்டும். எங்கள் வாழ்க்கையை வார்த்தையின் அடிப்படையிலே கட்டிக்கொள்ளாவிட்டால் நாங்கள் வேறு எதை கட்ட முயன்றாலும் அதனால் எந்த பலனும் இருக்காது, பிரயோஜனமும் இருக்காது. இந்த விஷயத்தை ஆகாய் பிரஜைகளுக்கு தெரியப்படுத்தினான், எச்சரிக்கை செய்தான். அதே சமயத்தில் பிரஜைகளுக்குள்ளிருந்த சோர்வை, நிராசையை அவர்களை விட்டு விலக்கி அவர்களை தைரியப்படுத்துவதற்கு, எழுப்புதலை கொண்டு வருவதற்கு, ஆதரவாய் நிற்கிறதற்கு, உம்முடைய கட்டளைகளை ஆசிரிக்கிற விதத்திலே அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சகரியாவை அனுப்பினீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகாய், சகரியா
ஆகியோருடைய ஊழியங்கள் மூலமாக அற்புதமான ஆலயம் அங்கே கட்டப்பட்டது. அவர்களைத் தொடர்ந்து எஸ்ராவை அனுப்பி வைத்தீர். எஸ்ரா வந்து அவனுடைய ஊழியத்திலே, ஆலய பணியிலே லேவியர்களோடு சேர்ந்து அவனால் இயன்ற எல்லாவற்றையும் செய்தான். அவளைத் தொடர்ந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு நீர் நெகேமியாவை அனுப்பி வைத்தீர். நெகேமியா வந்து எருசலேமை சுற்றி பிரகாரத்தை கட்டி எழுப்பினான். அதேபோல இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுகிற, சரி செய்து கொள்ளுகிற, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்தரித்து துதித்து நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.